மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. 2 காரியங்கள் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் தசமபாகம் கொடுக்கணும். அது நான் சொன்ன சட்டம் தான். அதே சமயத்தில் நீங்கள் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் உடையவளாக இருக்க வேண்டும். ஆனால் நான் 2 காரியத்தை எதிர்பார்க்கும் போது நீங்கள் ஒன்றைத்தானே செய்து திருப்தியாக இருக்கிறீங்க. அதையும் செய்ய வேண்டும், இவளையும் விடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதபாரகர் பரிசேயர் அவர்களை மாயக்காரர் என்று சொல்லி அவங்களுக்கு ஐயோ போட்டுட்டு தான் அப்புறம் சொல்கிறார். இந்த காலையில் உங்களோடு கூட சேர்ந்து ஒரே சமயத்தில் செய்ய வேண்டிய 2 காரியங்கள், அந்த தலைப்பில் நான் உங்களோடு பேச போகிறேன். ஒரே சமயத்தில் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். இவங்க செய்ய மாட்டாங்க. யார்? இந்த வேதபாரகர் பரிசேயர் ஆண்டவர் விடிய விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் சரி செய்ய மாட்டாங்க. என்னவோ ஒரு மன திருப்திக்காக இந்த தசமபாகத்தை ஒன்று விடாமல் கொடுத்துருவாங்க. நான் செய்கிற 2 செய்ய வேண்டிய அவசரத்தை உணர்த்துறதற்கு 1ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்களா? துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காம, பாவியுடைய வழியில் நிற்காம, பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம, அதான் பாக்கியமா. அடுத்த வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் சரியாக இருக்கணும். அதாவது இந்த பக்கமாக பிரிண்ட் ஆகி அந்த பக்கம் பிரிண்ட் இல்லாமல் போயிருந்தா, இந்த பக்கத்தில் உருவம் இருந்தால் அந்த பக்கத்தில் வெறுமையாக இருந்தால் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா செல்லார். என்னென்று அது ஒரு காசு தான். ஆனால் அந்த காசை எடுத்து சுத்தியில் அடின்னு அடிச்சுட்டு அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? தெரியுது அது காசுன்னு சொல்லி, ஆனால் அடிபட்ட காசு அதை யாரும் வாங்க மாட்டாங்க. இதே போல தான் பரலோகத்துக்கு போக விரும்புகிற மக்கள் அவங்க 2 காரியத்தையும் செய்யணும். ஒரு காரியத்தை செய்துட்டு பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்கப்படாது. என்னென்ன அடி வாங்கிட்டு நானும் விசுவாசி தான் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்களை நிலத்திருக்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இங்கே 2 காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரே சமயத்தில் செய்யணும். என்னது? ஒரே சமயத்தில் நீங்கள் தசமபாகம் கொடுங்க, நீதி இரக்கம் அந்த விசுவாசத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்கிறார். நான் ஒரே சமயத்தில் 2 காரியங்கள் செய்ய வேண்டும், செய்தாக வேண்டும் என்ற தலைப்பில் 10 குறிப்புகள் கொண்டு வர போகிறேன். சாதாரணமாக நான் 3 குறிப்பு பேசுவேன், 4 குறிப்பு பேசுவேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக 10 குறிப்பு இங்கே பேசுகிறேன். அதனால் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. கரெக்டாக 12 மணிக்குள்ளே முடிச்சிடுறேன். அதை சுருக்கமாக உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒரே சமயத்தில் 2 காரியம் விசுவாசிகள் செய்தாகணும். நீங்கள் அதை செய்யலைன்னா விசுவாசின்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதில் 10 குறிப்புக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல்ல படிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். 2 பேரிடத்துல ஒரே சமயத்தில் விசுவாசம் வைக்கிறாங்களே. நாங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வச்சா போதுங்க, மோசேயினிடத்தில் விசுவாசம் வைக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உலக மனுஷன் ஒரு வேலை கேட்பான், பேர்கிறிஸ்தவ ஒரு வேலை கேட்பான். ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நாங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம், அவருடைய ஊழியக்காரனான மோசே இடத்துல விசுவாசம் வைப்போம். மோசே ஆண்டஇடத்துல வரும்போது சாதாரண பெண்ணாலும் வந்தானா, அனித்தியானமான பாவ சந்தோஷம் வேண்டாம், பார்வனுடைய குமார்த்தி எனப்படுவதை வெறுத்தான், தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிற தெரிந்து கொண்டான், எகிப்தின் பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் மேல் நிமித்தம் அவர் நந்தி அதிக பாக்கியம் என்று தியாகத்தோடு வந்தானே.
அவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தி கொண்டு போறதற்கு முதல்ல தடைகள் சொன்னாலும் ஆண்டவர் சித்தாது என்று சொல்லி தெரிஞ்ச உடனே ஒப்பு கொடுத்தானே. 40 வருஷம் அந்த ஜனங்களோடைய நடக்கிறதுக்கு தீர்மானிச்சானே. சபைக்குள் இருந்தானே. அற்புத அடையாளங்கள் செய்தானே. அவனையே விசுவாசிக்க முடியாது? அப்படி விசுவாசிக்கலைன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியும்? இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்க மோச இடத்துல கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்தாங்க, மோச இடத்துல விசுவாசம் வைத்தாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆரம்பம். இனி பாலும் தேனுவோட ராஜ்யத்துக்கு 40 வருஷம் நடந்துட்டு அங்க போகணும். அப்ப ஆரம்பத்திலேயே மோசையை விசுவாசிக்கலைன்னா என்ன ஆகிறது சொல்லுங்க? நாம் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தை துவக்குறவர் நம்முடைய ஆண்டவர் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. கிறிஸ்தவ ஜீவியம் தொடங்கிருச்சு. இந்த ஜீவியம் தொடரணும். மோசையும் தொடரணும், இஸ்ரவேல் ஜனங்களும் தொடரணும், ஊழியக்காரனும் தொடரணும், விசுவாசிகளும் தொடரணும்னு சொன்னா அதுக்கு ஆண்டவர் பேர்ல விசுவாசம் வைத்ததை போல ஏன் மோசையின் இடத்துல விசுவாசம் வைக்க கூடாது? அவங்க விசுவாசம் வைத்தார்னு எழுதியிருக்குது. சங்கீதம் அந்த யாத்திராகமம் 19:9 நீங்கள் வாசித்தால், உன்னை என்று விசுவாசிக்கும்படி இந்த ஜனங்கள் உன்னை என்றைக்குமே விசுவாசிக்கும்படி நான் செய்வேன் அப்படி சொல்லி ஆண்டவர் மோச இடத்துல சொல்றாரு. ஒரு காலத்துல விசுவாசித்தா மாத்திரம் போதாதுப்பா, நீ ஊழியத்தை சரியா செய்யறதுக்கு, இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போறதற்கு உன்னை என்றைக்குமாக விசுவாசிக்கும்படி செய்வேன் கார்மேகத்துல. அதனாலதான் நான் உன்னோட வர்றேன், உன்னிடத்துல வர்றேன்னு சொல்றாரு. ஆனால் அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அவர்கள் என்னை நம்பார்கள், எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, என்னை நம்பவும் செய்யலை, எனக்கு செவி கொடுக்கலைன்னு சொன்னா நான் எப்படி இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியும் அப்படி சொல்லி கேட்டார். ஆனால் அங்க பாத்தீங்களா, அவங்க ஆண்டவரை விசுவாசித்தாங்க, மோசையை விசுவாசித்தாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி கண்ட உடனே மோசைக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவன் இந்த ஜனங்களை 40 வருஷமா நடத்திட்டு போறானே. ஆனா இடையிடையே இவனை நம்பாம அவங்க கொடுத்த தொந்தரவுனால அவனும் பாதிக்கப்பட்டான், அவர்களும் பாதிக்கப்பட்டார் என்ற வரலாறெல்லாம் உண்டு. கடைசியில் பார்த்தீங்களா, இவனை போதுமான நிலைமையில விசுவாசி இருந்தா இப்படித்தான் நடந்திருக்கணுமா? உபாகமா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவங்க 30 நாள் அழுது கொண்டு வந்தாங்கன்னு எழுதிக்குது. ஒரு செத்து போன ஒரு மனுஷனுக்காக 30 நாள் எப்படிங்க அழுக முடியும்? அந்த அழுதாத்தான் தீரும் இந்த பிரச்சனை. நாங்க ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறோம்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையுள்ள மனுஷரை போல செயல்பட்டவங்க சில சமயத்துல. இந்த மோசை யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரன் தானே. இந்த சிறில் ஒருவனுக்கு எதை செய்தல அதை எனக்கே செய்தல் சொல்றாரு. நாங்க அவரிடத்துல விசுவாசம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு இவரிடத்துல போதுமான விசுவாசம் வைக்காதனால இவனை மனம் பதறி பேச வச்சோமே, நாங்களும் பாடுபட்டோமேன்னு சொல்லி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 30 நாள் அழுதாங்களே. 30 நாள் விரையப்படுத்திட்டாங்க தானே சொல்ல வேணும். அதனால நீங்க ஆண்டவர்ல விசுவாசம் வைக்கலனாலும் நாட்கள் விரைமா போயிட. அவருடைய ஊழியக்காரத்துல எல்லா ஊழியக்காரத்துல விசுவாசம் வைக்க வேண்டும் என்றல்ல. நீங்கள் 2 குழந்தைகளை வாசிக்கும் போது அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லப்பட்டு பிசாசுடைய ஊழியக்காரங்க தாங்க பலமா கூட்டத்தை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, கூட்டத்தை சேர்க்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஊழியக்காரங்களா இருக்கிறவங்க கூட்டத்தை சேர்க்க முடியாது. ஆண்டு கொடுத்தவங்களை வச்சுக்கிட்டு தான் மந்தையை நடத்திட்டு போறாங்க. அதுல 20 பேர்ல விசுவாசம் ஒரே சமயத்துல அதை இஸ்ரவேல் ஜனங்க செய்தாங்களே. அவங்க இடத்துல பல காரியங்கள் தவறா சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல உள்ள வசனத்தை பார்த்தீங்களா? அவர்கள் தேவனிடத்துல விசுவாசம் வைத்தாங்க, மோச இடத்துல விசுவாசம் வைத்தாங்க. இப்ப நல்லா கேட்டு பாருங்க, சபை நடத்துற ஊழியனக விசுவாசிக்க முடியுதா உங்களால? அவனை நம்ப முடியுதா? அவன் உங்களை ஏமாத்தி போடுவான், உங்களை வஞ்சித்து போடுவான். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னா அந்த சந்தேகம் கர்த்தர் பேர்ல வருதுன்னு தான் உண்மை. அவர் உங்களை ஏமாத்தி போடுவார், உங்களை வஞ்சித்து போடுவார். அப்படி அல்லங்க, அவரை ஏமாற்ற மாட்டார். அவருடைய ஊழியக்காரர்கள் யாரை ஏமாத்துற சரித்திரம் கிடையாது. அதுல 2 பேர்ல உள்ள விசுவாசம். அப்புறம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் அப்படி எழுதியிருக்கிறதே. யார்? சாமுவேல் பிள்ளையாண்டான். அவன் வளர்ந்து பெரியவனான போதுன்னு தான் அங்க எழுதியிருக்கு.
சின்னவனா இருக்கும் போதல்ல, சின்னவனா இருக்கும்போது கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனால் வளர்ந்து பெரியவனான இப்போ நல்ல விவரம் தெரிஞ்சிச்சு, பாட்ட சாட்டமான வாலிபன் ஆயிட்டான். கர்த்தருக்கும் பிரியமா நடக்கிறான், மனுஷருக்கும் பிரியமா நடக்கிறான். ஒரே சமயத்துல ரெண்டு காரியங்கள் செய்யறானே, செய்ய முடிஞ்சதல்லவா? நீங்க வாலிபத்துல கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறது உண்மை என்றால் நீங்க மனுஷருக்கு பிரியமா நடக்கணும்ல. மனுஷருக்கு பிரியமா நடக்கலைன்னா இன்னொரு வகையில சொல்ல போனா நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. ஒரே சமயத்துல ரெண்டு காரியங்கள் செய்தாக வேண்டும். நம்முடைய ஆண்டவரை பாத்தீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல, மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷர் தயவிலும் சொன்னா மனுஷர் பிரியத்திலும் விருத்தி அடைந்தார். மனுஷர் எங்களுக்கு என்னங்க பெரிய விஷயம்? அவங்களிடத்துல எதுக்கு நாங்க நம்பிக்கை வைக்கணும்? அவங்களுக்கு ஏன் பிரியமா நடக்குது? இப்படித்தாக இன்றைக்கு உலக மக்கள் நடக்கிறாங்க. மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட நடக்கிறாங்க. சில இடங்களில் சபையில சேர்ந்தவங்க கூட அப்படி நினைக்கிறாங்க. நாங்க எதுக்கு ஊழியக்காரன விசுவாசத்துல வைக்கணும்? அவனுக்கு வேணா தொந்தரவு கொடுப்பான், அவனை பற்றி அடுத்தவங்க வீட்டுல போய் சொல்லுவான், அடுத்த எஸ்டேட்ல கூட போய் சொல்லுவான். அவனுக்கு பிரியமான நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேங்க, ஆனா அவருக்கு நாங்கெல்லாம் பிரியமா நடக்க முடியாது. அவர் நிறைய தவறு பண்றார், நீங்க தவறு பண்ணல, அவர் தான் தவறு பண்றார். இப்படி வழக்கமாட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷர் தயவு ஆண்டவருக்கே தேவையா இருந்தது, உங்களுக்கு எனக்கு தேவையா இல்லாம இருக்க முடியுமா? நாம ஒரே சமயத்துல கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும் விசுவாசிகள். இன்னொன்று, நீங்க மனுஷருக்கும் பிரியமா நடக்க வேணும். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அதாவது தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமா இருந்தான். அந்த அவளை பற்றி வாசிக்கிறான். மருதகாய் தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமா இருந்தான்னு சொன்னா ஒருவராவது இவனை பிரியப்படாம இருந்திருப்பாங்களா? அது என்ன காரணம்? ஒரு தனி மனிதன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக வாழ்க்கையே செலவிடுறானே, எங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற தெருவில் அலறி கொண்டு போகிறான், சாம்பலை போடுறான், தனக்கு உடுத்துற வஸ்திரத்தை கூட வேண்டான்னு சொல்லி அனுப்புறானே, இவன் மேல நாங்க பிரியமெல்லாம் இருக்க முடியுமா? கர்த்தர் அதை தாங்க செய்தார் தேவனுடைய ஜனங்களுக்கு. அதே காரியத்தை சில சமயத்தில் அவருடைய ஊழியக்காரர்களும் கூட செய்யறாங்க, அவருடைய பிள்ளைகள் கூட செய்யறாங்க. அவங்கள ஜனங்கள் தன்னுடைய திரளான சகோதரர்களுக்கு பிரியமா இருந்தான்னா அவங்க பிரியத்தை பார்த்த போது ரொம்ப சந்தோஷம், என்னுடைய ஜனங்கள் என் மேல பிரிய வச்சிருக்கிறாங்க. அதனால தாங்க 127 நாடுகள் உள்ள ஆட்களை காப்பாற்றக்கூடிய நிலைமை இருந்தது. நம்ம ஆண்டவரிடத்திலும் கர்த்தரிடத்திலும் ஊழியக்காரத்தில் விசுவாசம் வைத்து ஆவிக்கிற வாழ்க்கை தொடரும். நீங்க விசுவாசிக்கல ஊழியக்காரன் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கும், தொடராது. ரெண்டாவது, நீங்களும் நானும் நன்றா இருக்க என்ன செய்ய தெரியுமா? கர்த்தரிடத்திலையும் பிரியமா இருக்கணும் நன்றா இருக்கிறதுக்கு. ரெண்டாவது, விசுவாசியிடத்திலையும் ஊழியக்காரத்திலையும் நீங்க பிரியமா இருக்கணும். மற்ற சகோதரத்திலையும் பிரியம் இல்லாம போனீங்கன்னா நீங்க நன்றா இருக்க மாட்டீங்க ஆவிக்கிற வாழ்க்கையில. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான்னா மனுஷரும் அவனை பிரியப்படுறாங்க. அவர் ஊழியத்துக்கு லாய்க்குங்க. அவர் தான் பிரசங்கம் தான் பண்ணணும், பிரசங்கம் பண்ணக்கூடாது. பைபிள் படி ஜீவிக்கிற ஒரு ஆள். அவர் எளிமையா இருக்கிறது போல அவனும் எளிமையாத்தான் இருக்கிறான், அவர் பெருமையற்றவரா இருக்கிறது போல அவனும் பெருமையற்றவனா இருக்கிறான்னு சொல்லி தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான்னு சொல்லி இருக்குதே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு. அப்ப நம்ம நன்றா இருக்க ஒன்று கர்த்தர் பேர்ல பிரியம், அதே சமயத்துல அவருடைய பிள்ளைகள் பேர்ல நாம் பிரிய உள்ளவர்களா இருக்க வேண்டுமே. அவருடைய பிரியத்தை நாம நாட வேணும், நம்முடைய பிரியத்தை அவர்கள் நாட வேணும். ஒரே சமயத்துல இருவர் பேர்ல பிரியம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, அங்கே கர்த்தருக்கும் பயந்தார்கள், அதே சமயத்துல சாமுவேலுக்கும் பயந்தார்கள் என்று எழுதியிருக்குங்க. ஒரே சமயத்துல 2 காரியத்தை செய்யறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே சமயத்துல கர்த்தரையும் விசுவாசிக்கிறாங்க, ஊழியக்காரனையும் விசுவாசிக்கிறாங்க. ஒரே சமயத்துல சாமுவேல் கர்த்தருக்கும் பிரியமா நடக்கிறான், மனுஷருக்கும் பிரியமா நடக்கிற முடியாதா? மூன்றாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, அதே சமயத்துல சாமுவேலுக்கும் பயப்படுறாங்க. ஏன்னா சாமுவேல் அவங்களை அடிச்சு போடுவாரா? அதுக்கு தான் பயந்தாரா? கர்த்தர் அடிச்சு போடுவாருன்னு தான் இஸ்ரவேல் ஜனங்களை பயந்தாங்களா? இல்லைங்க. இந்த பயம் என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய பயம், தெய்வீக பயம்.
இந்த பயம் இல்லை என்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க முடியாது. இந்த ஜெபம் இந்த பயம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கவில்லை என்றால் உண்மையாக ஊக்கத்தோடு இந்த ஜனங்களுடைய பிரச்சனைக்காக தேவ சமூகத்தில் சாமுவேல் போக முடியாது. அவங்க எனக்கு பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி மோசே போய் சாமுவேல் போய் அவளுக்காக ஜெபம் செய்ததை பார்க்கணும். அந்த இடத்துல நீங்க பார்த்தா அந்த அதிகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தில் கூட்டி கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் ராஜாவா இருக்கும் பொழுதே தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பொல்லாப்பு என்று உணர்த்திருக்க ஆண்டவர் என்ன சாமுவேல் என்ன பண்ணாரு, நீங்க செய்த பாவத்தை உங்களுக்கு இதான் வழின்னு சொல்லிட்டு நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன், பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார். உடனே ஆண்டவர் பெரிய இடிமுழக்கத்தையும் மழையும் கட்டளையிட்டார் இந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு. அப்பதான் அவங்க ஆண்டவரே நாங்க ஜெபத்துக்கு பதிலளிக்கிற கேட்கிற ஜெபத்தை கேட்கிற உமக்கும் பயப்படாமல் இருக்க முடியாது, இந்த ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வர வேண்டிய நிலையில் ஜெபித்த இந்த சாமுவேலுக்கு நாங்க பயப்படாமல் இருக்க முடியாது சொல்லி 2 பேருக்கும் பயந்தார் என்று எழுதியிருக்குது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எங்களுக்காக ஓயாமல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சாமுவேலிடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க. அதுக்கு சாமுவேல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி இத்தனை ஏராளமான ஜனங்களுக்காக அவர் ஜெபித்தார் என்றால் ஜெபத்துல எவ்வளவு மணி நேரம் செலவிட்டார் என்று நாம விளக்கெடுக்க முடியுமா? இப்படிப்பட்டவங்களுக்கு பயப்படவில்லை என்றால் ஆண்டவர் எப்படி இங்க அற்புதங்கள் செய்வார், ஜெபத்திற்கு பதிலளிப்பார். நீங்க ஆண்டவருக்கு பயப்படவில்லை என்றால் உங்களுடைய ஜெபம் வானத்துக்கு மேல கூட கூரைக்கு மேல கூட போகாது. அதே சமயத்தில் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படவில்லை என்றால் அவங்க செய்கிற ஜெபம் கூரைக்கு மேல கூட போகாது. ஒரு சமயத்துல ஓடி வந்தல்ல ஆட்களை அனுப்பி எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு, வானத்தூனுக்கு அபயம் விடுவதற்காக ஏசாயா தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஏசாயா தீர்க்கதரிசி வர்றாரு. அப்புறம் எசேக்கியா சேர்ந்து வானத்தை நோக்கி அபயம் விடுறாங்களே, ஏன் இவர் தனி ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா எசேக்கியா ராஜாவுடைய ஜபத்தை? அப்புறம் என்ன வாசிக்கிறான், எரேமியாவிடத்திலிருந்து ஜனங்கள் சொல்றாங்க, இப்படி நாங்க பிரச்சனை மேல பிரச்சனை வந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு எந்த வழியில போறதுன்னு தெரியல, நீர் எங்களுக்கு ஜெபிச்சு நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேள்வி சொல்ற. 10 நாள் அவரு ஆண்டோடைய சமூகத்துல இருந்து 10ஆவது நாள் வந்து ஜபத்துக்குள்ள பதில சொல்றாரு. அப்ப அந்த தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை என்றால் அந்த 10 நாளுக்கு பின்னால பதில் வருமா? இவங்க ஜெபிச்சு பதில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை சரியா இருந்ததா? ஆனால் அந்த தேவனுடைய வாழ்க்கை ஊழியக்காரனுடைய வாழ்க்கை சரியா இருந்ததுனால அல்லவா ஜபத்திற்கு பதில் வந்தது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம், ஒருவன் வியாதி போட்டால் கர்த்தருடைய மூப்பர்களை வரவழைப்பானாக. மூப்பர் இல்லாதபடி அங்க சுகம் கிடைக்குமா? என்னை பூசி ஜெபம் செய்ய கடவன் நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ தேவனுக்கு பயப்படுறீங்க, அவருக்கு ஜபத்துக்கு பதில் தர்றா. ஆனா அவருடைய ஊழியக்காரருக்கு பயப்படவில்லை என்றால் ஜபத்துக்கு பதில் வராது இல்லையா? ஆண்டவருடைய ஊழியக்காரில் வச்சிருக்கிறார், அவங்க உங்களுக்காக போதனை செய்யறதுக்கு மாத்திரமல்ல, அவங்க உங்களுடைய சார்பில் ஜெபித்து உங்களுக்கு பதில உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய தொழில்துறைக்கு உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை கூட உங்களுடைய ஜபத்துக்கு ஜெபிச்சு பதில கொண்டு வருவாங்க. அவங்களுக்காகவும் அதற்காகவும் நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு பயப்பட வேணும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படி தனக்கு பயப்படுகிறார்கள் என்று அறிந்த பொழுது, கர்த்தருக்கு பயப்படுவதை போல தனக்கு பயப்படுகிறார்கள் என்று அறிந்த பொழுது சாமுவேல் என்ன பண்ணாரு, ஜபத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை பின்னிட்டதுனால சாமுவேல் நாளெல்லாம் பெலிஸ்தியருக்கு விரோதமாக கர்த்தருடைய கை இருந்தது. சாமுவேல் இல்லை, பெலிஸ்தியருக்கு கையெல்லாம் பலமான கையா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பலமிழந்த கையா போயிடுவாங்க. ஊழியக்காரர்கள் இருக்கிறது எவ்வளவு அவசியத்தை நீங்க பாத்தீங்களா? ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறவருடைய அவசியத்தை நீங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு நீங்க பயப்பட, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் ஊழியக்காரனுக்கு பயப்படணும் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க இவங்களையும் செய்ய வேண்டும் அவங்களையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்றாரு. கூட்டத்துக்கு வர்றது நல்லது, காணிக்கை கொடுக்கறது நல்லது,
ஆனா இந்த காரியத்துக்கு நம்ம ரெண்டையும் ஒரே சமயத்தில் ரெண்டு காரியத்தை செய்யணுமே. விசுவாசம் சரியா இருக்கணுமே, ஆண்டவர் பேர்லையும் அவருடைய பிள்ளைகள் பேர்லையும் பெரிய ஆண்டவர் பேர்லையும் அவருடைய பிள்ளைகள் பேர்லையும் பெரிய சரியா இருக்க வேணுமே. கர்த்தர் பேர்லையும் அவருடைய ஊழியக்காரர் பேர்லையும் நமக்கு பயம் சரியா இருக்க வேணுமே. இது மூணாவது. ரெண்டு காரியங்களை ஒரே சமயத்தில் செய்தாக வேண்டும். நாலாவது, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜா முழங்கால் கொண்டு நிற்கிறார். அப்படித்தான் 28ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தா தெரியும். எழுந்து நிற்கிறது கூட பலன் இல்லாத வயசான காலத்துல எழுந்து அவரே, யாரும் தூக்கி விட்டதில் அவரே எழுந்து நிற்கிறார். அப்பொழுது பேசுகிறார். அப்ப அவங்க என்ன செய்தாங்க? தலை குனிந்து கர்த்தரையும் பணிந்து கொண்டார்களாம், தாவீதையும் பணிந்து கொண்டார்கள். தலை சாதாரண ஒரு குடிவல்ல, தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அந்த காரியங்களை பார்த்தபோது தன்னுடைய அந்திய காலத்துல இந்த ஜனங்கள் கர்த்தரிடத்துல பணிந்து கொண்டார்கள், குனிந்து பணிந்து கொண்டார்கள் என்பது வேறு. நான் செய்ய முடியாத எத்தனையோ காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவருடைய தயவு பெற்று நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைக்காக நான் உழைச்சிருக்கிறேன், பிழைச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனால் அவங்க கர்த்தருக்கு பயப்படுவதை போல, கர்த்தருக்கு பணிகிறதை போல குனிந்து பணிகிறார்களே, எனக்கும் பணிகிறார்கள் என்று சொல்லும் போது பெருமை அகம்பதம் வந்திருக்காது தாவீது ராஜாவுக்கு. ஒரு காலத்துல தாவீது பெருமை உள்ளவனா நடந்து கொண்டான் என்ற பைபிள் சரித்திரமே நீங்க படிக்க முடியாது, ஒரே ஒரு சமயம் தவிர, இந்த எண்ணிக்கையிட்ட விஷயத்துல. மற்றபடி ரொம்ப தாழ்மை உள்ளவன் தாவீது என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் அவனை பணிந்து கொண்டதுனால நடந்த காரியம் என்னவென்றால், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பேச வேண்டிய காரியங்களை பேசிடுறார், அவங்களும் கேட்க வேண்டிய காரியத்தை கேட்டுறாங்க. அதுல யாரும் கூட நிக்கிறார் தெரியுமா? இவருடைய மரணத்துக்கு பின்னால சிம்மாசனத்துல ஏறி சரியான ஆட்சி செய்யறதுக்கு உள்ள சாலமோன் கூட அங்க நிக்கிறார். அப்ப சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும் சொல்லி அவங்களும் கேட்க வேண்டிய எல்லா காரியத்தையும் கேட்டாங்க. ரொம்ப மணி நேரம் இருந்தாங்க தான் சொல்ல. அவ்வளவு நேரம் எப்படி அவருடைய கால் நின்றுச்சுன்னு எனக்கு தெரியலங்க. ஆண்டோட பலப்படுத்தினால நடந்து சென்று நான் நினைக்கிறேன். இவங்க அந்த பணிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை காண்பிக்காம இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளவு ஒரு நீண்ட ஒரு 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 பேச்சு அவர் பேசியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சில வேளைகளை நம்ம என்ன நினைக்கிறோம், அவரிடத்துல விசுவாசம் வைத்தா, அவருக்கு பிரியமா நடந்தா, அல்லது அவருக்கு பயந்தா, அவருக்கு நம்ம ஏதாவது பணிவிடை செய்தா அவர் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொன்று, அவருக்கு அப்படி செய்யறது தவறு என்று கூட நமக்கு சில வேளைகளை மனசு சொல்ல. நம்முடைய இயற்கை சுபாவம் இதெல்லாம் அவருக்கு செய்யக்கூடாது, கர்த்தருக்கு செய்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சோதனை இருக்கு. இல்லைங்க, நீங்க கர்த்தரை எந்த அளவுக்கு கனப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தர் காரியத்துல சரியா இருக்கிறீங்களோ, அதே போல அவருடைய ஊழியக்காரத்துல அவர் பேர்ல விசுவாசம் வைத்திருக்கிற மக்களிடத்துல அப்படித்தான் இருக்க முடியும், அப்படித்தான் இருக்க வேணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 இருந்து 2 இல்லாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு தேவனுடைய திருச்சபைகளை பார்த்தா இந்த ஒரு பக்கம் சரியா இருக்கிற சொல்றாங்க, அது உண்மை அல்ல. ஒரு பக்கம் சரியா இருந்தால் அடுத்த பக்கம் சரியா தான் இருக்கும். அடுத்த பக்கம் சரியில்லைன்னு சொன்னா முதல் பக்கமே சரியில்லை என்பதான் உண்மை. உண்மை. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்னு எழுதியிருக்குதே. அதனால இருவரிடத்துல பணிவு காண்பித்ததனால் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகருக்கா தன் ஜீவனை கொடுக்க வந்தேன், பணிவிடைக்காரனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பணிவிடை செய்யலாமா? அவர் தேவோட ஒரே பேரான குமாரனுங்க. 1000-10000 தேவதூதருடைய அதிகாரி, இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா உயிரினங்களுக்கு சொந்தக்காரர். அவர் போய் என்னங்க பணிவிடை செய்யணும் அவசியம் இருக்குது? அவர் குனிந்து அந்த சீசோடைய பாதங்களை கழுவினாரு. இன்றைக்கு அதுதாங்க நம்ம சபைகள்ல இல்லை, விசுவாசிகள் சபைகளே கிடையாது. தடியெடுத்தவெல்லாம் தண்டாக்கார மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் எனக்கு பொறுப்பு வேணும், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. நான் சபையில சண்டையே நடக்கதான் கேட்டுவிட்டேன், பார்த்துட்டேன். ஆனால் நாம் பணிவுள்ளவர்களா இருந்தால், தாழ்மையுள்ளவர்களா இருந்தால், ஆவியில எளிமையில சிந்த உள்ளவர்களா இருந்தால், அது ஆண்டவரிடத்திலே அப்படி இருக்கணும். அதே சமயத்துல மற்ற தேவனுடைய பிள்ளைகளோட மத்தியில் அப்படி இருக்கிறதாக நாம் கண்டால் அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அளிக்கும். உற்சாகத்தை அளிக்கும். நாம அவங்க சொல்ல வேண்டிய காரியத்தையும் சொல்லுவாங்க, நாம கேட்க வேண்டிய காரியத்தையும் கேட்போம். பணிவு இல்லை என்று சொன்னால் ஆண்டு உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, அவருடைய ஊழியக்காரும் அவங்க இடத்துல ஒன்றும் சொல்ல முடியாது. என்னமோ சபைக்கு வருவீங்க, சபையில இருந்து வெளியே போயிட்டே இருப்பீங்க. பார்த்தீங்களா?
அப்ப பணிவு என்பது ஆணிடத்திலும் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், அவருடைய ஊழியக்காரத்தில் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், அவருடைய பிள்ளைகளிடத்திலும் ஒரே சமயத்துல 2 காரியங்கள் செய்தாக வேண்டும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கர்த்தரிடத்திலும் நம்பிக்கை வையுங்கள், அவருடைய தீர்க்கதரிசியிடத்திலும் நம்பிக்கை வையுங்கள் என்று அங்கே லேவியன் ஒருத்தனை எழும்பி 2 நாளாகமும் 20:14 சொல்லப்பட்டிருக்குது. அவன் மேல ஆவியானவர் வந்தார். அப்பதான் அந்த தீர்க்கதரிசி அந்த லேவியன் என்ன சொல்றான், நீங்க கர்த்தர் பேர்ல மாத்திரம் நம்பிக்கை வச்சுட்டா போதும் நீங்க நினைக்கப்படாது. ஒரே சமயத்துல 2 காரியத்தை சரியா இருக்கணும். ஒன்று கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருங்க, அவருடைய தீர்க்கதரிசியின் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. 2 நம்பிக்கையை பற்றி பேசுறார். ஒரு நம்பிக்கை சரி என்று வாதிடக்கூடாது. அவருடைய ஊழியக்காரத்துல தீர்க்கதரிசியிடத்துல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அது அவன் மேல ஆவி இறங்கினதுன்னு சொன்னா அவன் சொன்னதல்ல, ஆவியானவன் தான் சொல்றாரு நீங்க கர்த்தரிடத்துல நம்புங்க, அதே சமயத்துல அவருடைய தீர்க்கதரிசியிடத்துல நம்புங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க சரியா படிச்சு விளக்கம் சொல்லணும். அது என்னவென்றால் 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், 146ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதாவது பிரபுக்கள் பேர்ல நம்பிக்கை, மனுஷர் பேர்ல நம்பிக்கை. மனுபுத்திரன் மேல ஏன் நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொன்னா, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன் அவன் மேல நம்பிக்கை வைக்கப்படாது, பிரபுக்கள் மேல நம்பிக்கை வைக்கப்படாதுன்னு சொல்லி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு மோசத்தன்மை உண்டாக்கும் எழுதி. இது உலக மனுஷரை பற்றி சொல்லியிருக்கிற தவிர தேவ மனுஷரை பற்றி சொல்லப்பட. நீங்க அந்த வசனத்தை சரியா படிக்கணும். உலக மனுஷர் பேர்ல உலக பிரபுக்கள் பேர்ல நம்பிக்கை வைக்கப்படாது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷர்கள் அவங்க பேர்ல நம்பிக்கை வைக்கக்கூடாது பைபிள் சொல்லுச்சா? பிரபுக்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் 1 கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன எழுதி பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்ப பிரபுக்கள் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரபுக்கள் பேர்ல உலக பிரபுக்கள் பேர்ல நம்பிக்கை வைக்கப்படாது. ஆனா சபையில விசுவாசிகளாய் மாற்றப்பட்ட பிரபுக்களான விசுவாசிகள் பேர்ல நீங்க நம்பிக்கை வைக்கணும் அப்படி சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுது. 2 பேர்ல நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அப்படி நம்பிக்கை வச்சதுனால நாங்க கர்த்தர் பேர்ல தான் நம்பிக்கை வைப்போம், இந்த தீர்க்கதரிசிகளை நம்பிக்கை வைக்க மாட்டோம்னு சொன்னா, எசேக்கியா அந்த யோசபாத்து காலத்துல எதிர்பாராத பெரிய எதிரிகள் வந்து சூழ்ந்துட்டாங்க. பயம் பிடிச்சு போச்சு, என்ன செய்யறது தெரியல. இவ ராஜாங்க நடத்துறா, மிலிட்டரி ராணுவத்தெல்லாம் வச்சிருந்தான். ஆனா மற்ற வந்த ராஜாக்கள் அதிகம், மற்ற படபலம் அதிகம், என்ன பண்ண முடியும்? உடனே உபவாசம் கூறி அறிவிச்சு ஜனங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி தாங்க போறாங்க. அப்பதான் இந்த சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க பார்த்தா, இவங்க நிராயுதபாணிகளாக ஒரு ஆயுதம் எடுக்காதபடி யுத்தத்துக்கு போனாங்கன்னு பைபிள்ல கிடையாது. இவங்க எல்லா ஆயுதங்களும் எடுத்துக்கொண்டு தான் யுத்தத்துக்கு போறாங்க. நாங்க தேவனையும் நம்புறோம், தீர்க்கதரிசியில நம்புறோம்னு சொல்லி நம்பிக்கையோடு 2 விதமான நம்பிக்கையை 2 நம்பிக்கையை ஒரே சமயத்துல வச்சுட்டு அவங்க யுத்தத்துக்கு போகும்பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பப்படுறதுனால அடிச்சுட்டு செத்து போனாங்க. இவங்க கொண்டு போன ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம இந்த சத்துருக்கள் கொண்டு வந்து விட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த பொருள்களை எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ 2 பேர்ல நம்பிக்கை வைக்கிறதுனால நஷ்டமில்லாத லாபம். நஷ்டம் எதுக்கு வரணும்? இவங்க போய் போரிட்டா தானே ஆளுங்க சாவாங்க, யுத்தத்தை பயன்படுத்தி யுத்தங்கள் ஒடிஞ்சு கிடிச்சு போகணும். அதாவது நஷ்டமற்ற லாபம், ஒரு நஷ்டமும் கிடையாது. இவங்க எல்லா கொள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு இவங்க ஒரு போரிடாம திருப்பி வந்து சேர்ந்தாங்க. இதுல கர்த்தர் பேர்ல மாத்திரம் நம்பிக்கையை வச்சு போறேன்னு சொல்லி போயிருந்தா என்ன நடத்துக்கு உங்களுக்கு தெரியுமா? இவங்க போய் நஷ்டமும் அடைஞ்சிருப்பாங்க, வெறுமையான நிலைமையில வந்திருப்பாங்க. தோல்வி முகத்தை சந்திச்சுட்டு நாங்க சும்மா பேசுறோமே தவிர எங்கள் தேவன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், ராஜாவின் ஜெய கபீரங்களிடத்துல உண்டு, சேனைகளின் கர்த்தரானவர்னு பேசணும். படுதோல்வி அடைந்தோன்னு சொல்லி அவங்க முகமெல்லாம் எப்படி இருந்து இருட்டு பிடிச்ச முகமா இருந்திருக்கும்ல. இவங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி பெற்று நஷ்டம் இல்லாத லாபத்தை பெற்றுக்கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் என்றால், 2 பேர்ல உள்ள விசுவாசம். ஒரே சமயத்துல 20 பேர்ல விசுவாசம் வச்சாங்களே, ஒரே சமயத்துல 20 பேர்ல
அவங்க நம்பிக்கை வச்சாங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஆகாய் தீர்க்க தரிசிக்கு 3 வசனத்தை வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவரே போய் பேசல, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அப்ப என்ன வாசிக்கிறான், அதற்கு முந்தின உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம் வரவில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? இவங்க தானே சொல்றாங்க. ஆனால் நீங்கள் மலையில ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப தாங்க இந்த தீர்க்க தரிசிக்கு ஆண்டருடைய வார்த்தை வந்தது. ஆகாய் தீர்க்க தரிசிக்கு அதுல முக்கியமான ஆட்கள், பிரதான ஆசாரியன் அங்க இருக்கிறாரு, யோசுவா அங்க இருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கும் செவி கொடுத்தார்கள். அடுத்து தீர்க்க தரிசி செவி கொடுத்தாங்க. அதுல விடப்பட்டுள்ள ஒருத்தர் கூட கிடையாது. அங்க ஏற்கனவே ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்க கூட அங்க இருக்கிறாங்க. நாங்க ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்களா இருந்தாலும் போன காலத்துல நாங்கள் செவி கொடுத்திருக்கலாம், அது வேற காரியம். இப்பொழுது நாங்கள் இந்த ஆலய சம்பந்தப்பட்ட காரியத்துல நாங்கள் செவி கொடுத்தால்தான் இந்த ஆலயம் கட்டப்படும். நாங்கள் ஆலயத்துல ஆண்டவரை ஆராதிக்க முடியும். சத்துருக்கள் இந்த ஆலயம் கட்டப்படும் போது சத்துருக்களை மத்தியில ஜெயம் தருவாருன்னு சொல்லி அவங்க தீர்க்க தரிசிக்கு கர்த்தருக்கும் செவி கொடுத்தாங்க. தீர்க்க தரிசிக்கு செவி கொடுத்தனால ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. இப்ப ஆலயம் கட்டப்பட்டு தேவனுடைய மகிமை இங்க தொடர்ந்து காணப்பட்டது. ஆண்டவர் அவங்க கிரியை செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆண்டவங்களை கிரியை செய்ய வச்சார். விசுவாசிகள் தோல்வி அடைந்தாங்க, கர்த்தர் வெற்றி அடைந்தார். சொல்ல போன நிறுத்தப்பட்ட கிரியை தொடர்ந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால், எல்லா தேவனுடைய மக்களும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறாங்க, அவருடைய தீர்க்க தரிசிகளுக்கு செவி கொடுக்கிறாங்க. செவி கொடுக்கலன்னு சொன்னா கர்த்தருக்கு கிரியை செய்ய முடியுமா? பேச முடியுமா? ஆண்டவர் கிரியை செய்வாரா? அப்ப கர்த்தருக்கு செவி கொடுக்கிறேன், நான் அவருடைய தீர்க்க தரிசிகள் செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஆலய காரியங்கள் ஒண்ணுமே நடக்காது. இன்றைக்கு நம்முடைய சபையில ஆலய காரியங்கள் நடக்குதா? சபையின் மூலமாக ஊழியங்கள் நடக்குதா? கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கலையா? அவருடைய ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கலையா? சொல்ல போனா செவி கொடுத்தால் அந்த செவி கொடுக்கிற இடங்களை கிரி நடப்பிக்கும். ஆண்டவர் செவி கொடுக்கிற மக்களை கொண்டு செயல்படுத்துவார். அப்படி செவி கொடுக்கிறான்னு தெரியும் பொழுது அந்த தேவனுடைய ஊழியக்காரனை சேர்ந்து அந்த அந்த ஆலய கட்டுமான பணியில செயல்படுவார். அதனால ஒரே சமயத்துல 2 பேருக்கு செவி கொடுக்கிறாங்களே. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, எங்களுக்கு முன்பு எங்களுக்கு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று பவுல் ஒரே சமயத்தில் விசுவாசிகள் 2 காரியம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். அது யாருன்னா கொரிந்து சபையின் மக்களை பற்றித்தான் பவுல் அப்போஸ்தலன் அதை ஞாபகப்படுத்தும் பொழுது அதை அவங்களையும் சொல்றார். அதே சமயத்தில் மக்கதோனிய நாட்டு சபைகளையும் சொல்றார். மக்கதோனிய நாட்டு சபைகளை சொல்லி பிற்பாடு கொரிந்து சபையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த மக்கதோனிய நாட்டு சபைகளும் கொரிந்து சபையின் மக்களும் செய்த காரியம் என்னவென்றால், முதலாவது தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இன்னொன்று அதே சமயத்துல எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தல் ஆண்டவருக்கு மாத்திரம் கொடுத்தா போதாது. ஒப்பு கொடுத்தல் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு, பிறருக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. மனுஷருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், விசுவாசிகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஒப்பு கொடுத்தல நடக்கிற காரியம் அது நம்முடைய பணத்தை பெரிய நிலைமையில பாதிக்கும். கர்த்தருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தால் அது உங்களை பெரிய நிலைமையில பாதிக்கும். அதே சமயத்தில் விசுவாசிகளான அல்லது ஊழியக்காரர்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தால் அது உங்களுடைய பணத்தை பெரிய நிலைமையில பாதிக்கும். தாவீது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 16:2, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல், தேவனே என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு, பூமியில் உள்ள உமது பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இந்த விசுவாசிகளை பார்த்தீங்களா? அப்படி ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரர்களும் போதனைய சாதனையாக்குறதற்கு, போதனை அலங்காரமாக்குறதற்கு மிகப்பெரிய பாடுபட்டதற்கு காரணம் என்னவென்றால், இந்த விசுவாசிகளான தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஊழியக்காரர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால பண விஷயத்துல எந்த சிக்கலும் இன்றி ஊழியம் அபாரமாய் நடந்ததுங்க. இன்றைக்கு ஊழியமும் நடக்க மாட்டேங்குது.
ஆண்டவர் மல்கியா புஸ்தகத்துல சொல்றார், நீங்கள் 2 காரியத்தில் என்ன வஞ்சித்தீங்க? திருடர்கள், நானவ திருடர்கள். என்னது? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. காணிக்கையிலும் தசமபாகத்திலும் என்ன திருடி நீர்கள் தான் ஆங்கில வேதாகத்துல வருது. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டக சாலையில வந்து போடுங்க, வானத்தில் படகுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்கள். நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கல, தரித்திரம் உங்களை விடவே விடாது. நீங்க சாதுக்கு முந்தி பயங்கரமான ஆவிக்கிற தரித்திரத்தையும் உலக தரித்திரத்தையும் உங்களுக்கு வந்து சேரும். தீர்க்க தரிசனம் சொல்றேன். அதே சமயத்தில் நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு அந்த லவோதிக்கா சபைக்கு ஏற்பட்ட அந்த கதி உங்களுக்கு ஏற்படும். நீ தரித்திரம் நிர்வாணியம் என்று சொல்ற கூட நிலைமை கூட ஏற்படும். ஆனால் ஒரே சமயத்தில் 2 காரியம் செய்யற நியாயம் தானே. விசுவாசம் வைக்கிற நியாயம் தானே, பிரியமாயிருக்கிற நியாயம் தானே, பயப்படுறது நியாயம் தானே, நம்பிக்கை வைக்கிறது பணிவுகிறது நியாயம் தானே, நம்பிக்கை வைக்கிறது நியாயம் தானே, செவி கொடுக்கிறது நியாயம் தானே, ஒப்பு கொடுக்கிறது நியாயம் தானே. விசுவாசிகளான தேவ ஜனங்கள் இன்றைக்கு மாத்திரம் நாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் போதனை அதாவது அலங்காரமா இருந்திருக்கும். போதனைகள் கேட்காத ஒரு மனிதனை வாழ்ப்பாதல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடந்திருக்கு. 2க்கு ஒப்பு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால என்ன நடக்கும்? நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில வளமுள்ளவர்களாகிறதுக்கு அது உதவியா இருக்கு. கொடுத்து யாராவது கட்டுப்பான சரித்திரம் உண்டா? இல்லைங்க. அப்புறம் ஒரே சமயத்தில் 2 காரியம் செய்யணும். அது என்ன தெரியுமா? கலாத்திரிக்கல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்க? எப்பொழுது? ஆரம்பத்துல கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்க? விசுவாசிகளான ஆரம்பத்துல. அப்போ நீங்கள் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இவங்க ஒரே காரியத்துல ஒரே சமயத்தில் 2 காரியம் செய்த அந்த கலாத்திய விசுவாசிகள் புத்தி கட்டு போறதுக்கு முந்தி அது என்ன தெரியுமா? நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவோம், அதே சமயத்தில் அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? அதனால தேவதூதனை போல கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீங்க. ஒரே சமயத்தில் 2 காரியம் செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது அது கவனிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஏதாவது நஷ்டப்படுத்திடுவாரா? ஏதாவது நஷ்டப்படுத்திடுவாரா? இன்னொன்று, இந்த ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொண்டா ஏதாவது நமக்கு நஷ்டம் வந்துடுமா? ஏற்றுக்கொண்டதுனால நஷ்டம் வரவே வராதுங்க. பாருங்க, மார்க் 10ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் தன்னுடைய வீடுல ஏற்றுக்கொண்டால் என்று எழுதியிருக்குது. நான் சொல்றேன், அந்த மார்த்தாள் அந்த வீட்டுல இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டதுல என்ன நஷ்டம் சொல்லுங்க? ஏற்றுக்கொண்டதுனால மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க தெரிந்து கொண்டால், ஏற்றுக்கொண்டதுனால மரித்து போய் நாரி போகும் என்று சொன்ன லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஏற்றுக்கொண்டதுனால அந்த முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தவறி இருந்தாலும் பல பேர் கருத்தில் கவலைப்பட்டாலும் விசுவாசி ஆகிய ஆண்டவருக்கு நல்ல பணிவிடை செய்தால் என்று எழுதியிருக்குது. அப்ப ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது 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 வந்து பெரிய பாதிப்பு வந்துடும். இயேசுனாரை ஏற்றுக்கொண்டுட்டா என்னமா நஷ்டம் வந்துடுறா? இயேசுனா அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டா என்னமா நஷ்டம் வந்துடும் நினைக்காதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க தான் இன்றைக்கு வாழ்றாங்க. ஆத்ம காரியத்திலும் சரீர காரியத்திலும் அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டவங்க இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்றாங்க. அந்த ஊழியக்காரன் நம்மிடத்துல போக்குவரத்து இருக்கிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால ஒரு வீட்டில் மேலறையை கட்டுவோம், கட்டில போடுவோம், விளக்க வைப்போம், நாற்காலியை போடுவோம். எலிசாவுக்கு செய்தாங்களே, அதனால என்ன நஷ்டம் வந்தது? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தது இல்லை. அந்த குடும்பத்தை அந்த சமுதாயத்தில் யாராவது மறக்க முடியுமா? 3 மாதம் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் தங்கி இருக்குது. ஆசீர்வாதம் பொங்கி வழியுது. தாவீது சொல்றா, ஐயோ நான் இஸ்ரவேல்ல ராஜாவா இருக்கிறேன், என் வீட்டுல ஆசீர்வாதம் பொங்கி வழிய காணோம், என்னுடைய குடிமகனுடைய வீட்டுல ஆசீர்வாதம் பொங்கி வழியுது. என்ன காரணம்? உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. அதனால ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால ஆசீர்வாதம் உண்டென்றால் அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்வதனால ஆசீர்வாதம் குறையுமா? நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்க. 2 பேரை ஏற்றுக்கொண்டாங்க. பவுல் அந்த கலாத்தியரை பற்றி சொல்றார். அப்புறம் இன்னும் 2 குறிப்புகள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவங்க அதாவது மிகுந்த உபத்திரவத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை எங்களையும் பின்பற்றுவர்களாகின்னு சொல்றார். நாங்க உபத்திரவத்துல திருவசனத்தை ஏற்றுக்கொள்றோம், கர்த்தரை மாத்திரம் பின்பற்றினா போதாதா அப்படின்னு சொல்லி நினைக்காம
அப்புறம் பவுலும் என்ன சொல்றாரு, அப்படி போதும்னு நினைக்காம நீங்க ஏன் எங்களை பின்பற்றுறீங்க, கர்த்தரை மாத்திரம் பின்பற்றினா போதும் அப்படின்னு ஒரு உபதை சொல்லாம மிகுந்த உபத்திரவத்தில் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவளாகின்னு சொல்றாரு. நாம கர்த்தரை பின்பற்றணும், இல்லைன்னா பரலோகத்தை பற்றி நினைக்கவே வேண்டாம். நீங்க கர்த்தரை பின்பற்றவில்லைன்னா பரலோகத்தை பற்றி நினைக்கவே வேண்டாம். இயேசுநாதரை பின்பற்றாம நீங்க சந்தோஷமா உலகத்தில் என்னவெல்லாம் இன்பத்தை அனுபவிச்சாலும் சந்தோஷமா இருக்கலாம் கனவு கூட பார்க்காதீங்க. அந்த ஐஸ்வர்ய ஆலய அதிகாரி ஆண்டவரத்துல அவரை பின்பற்றாம போன போது எப்படி போனான்னு பைபிள் எழுதிக்குது, மனம் மடிந்து துக்கத்தோடு போனான்னு எழுதிக்குது. அவன் மனம் மடிவுக்கு துக்கத்துக்கு என்ன காரணங்க? அவன் வாலிபு மாறிச்சா, ஐஸ்வர்யம் மாறிச்சா, ஆலய பதவி மாறிச்சா, எல்லாம் இருக்குல்ல. நீங்க அவரை பின்பற்றுங்க, எல்லாத்தையும் வித்துட்டா கூட ஒரு நஷ்டம் வராது. அப்படி எல்லாத்தையும் விட்டவங்க இன்றைக்கு 100 மடங்கு பூமியில துன்பங்களோட பெற்றிருக்கிறாங்க, மறுமைக்குள்ளையும் போயிட்டாங்க. அப்படி எழுதிக்குது. அதனால இருவரையும் பின்பற்ற வேண்டும், இருவரையும் பின்பற்ற வேண்டும் என்ற பொழுது ஆண்டவரை நான் பின்பற்ற ஆரம்பிச்சா என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு நேரம் விடுங்க, தாழ்மையோடு இருங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நாம அவருடைய பிள்ளைகளை பின்பற்றும் போது, அவருடைய ஊழியக்காரர்களை பின்பற்றும் போது அவங்க இடத்துலையும் கற்றுக்கொள்ளணும். நான் ஆண்டவரிடத்துல தாங்க கற்றுக்கொள்ளுவேன், அவருடைய ஊழியக்காரத்துல கற்றுக்கொள்ள மாட்டேன், அவருடைய பிள்ளை இடத்துல கற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா அது விதண்டாவாதம். நீங்க அரகுர விசுவாசி, இது பரலோகத்துக்கு போகுமான்னு தெரியாது. நீங்க ஆண்டவரிடத்துல கற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளை இடத்துல கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் உபதேசம் பண்ணும்போது எங்கேயாவது பார்த்துட்டு இருக்காதீங்க, அது யாருக்கும் உபதேசம் பண்ணா நீங்க நினைச்சிட்டு இருக்குதாதீங்க, கெட்டு போயிருவீங்க. அப்புறம் இதுல அவரை பின்பற்றும் பொழுது சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றாரு. பின்பற்றும் போது பாடுகள் நடக்கா. நீ ஊழியக்காரனும் பாடுபடுற, நீங்களும் பாடுபடணும். அதானே நான் மோசையை குட்டி வாசிக்கிறோம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறது தெரிந்து கொண்டு சொல்லி எழுதிக்குது. ஒரே சமயத்துல இருவரை பின்பற்றணும். கடைசியாக பிலமோன் 4ஆம் அதிகாரம் பவுல் என்ன சொல்றாருன்னா, எல்லா இடத்திலும், அதாவது கர்த்தரிடத்துல எல்லா இடத்திலும் உள்ள முத அன்பு. பிலமோன் 4 படிங்க. கடைசியாக பிலமோன் 4. எபிரேயருக்கு முந்தின புத்தகம் பிலமோன் 4. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும். பாத்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பு. பாத்தீங்க, இவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு இருந்தால் போதும் அப்படின்ற ஃபுல் ஸ்டாப் வைக்காம எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் உள்ள உமது அன்பு. அப்ப அன்பு என்று சொல்லும் போது அது 2 இடத்துல இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். அதே யோவான் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பிலமோன் 2 பேரிடத்தில் அன்பு வைத்தார். 1 கர்த்தரிடத்துல, 2வது பரிசுத்தவான்கள். ஒருத்தரிடத்திலேயாவது அன்பு வைக்காமல் இருந்திருப்பாரா? எல்லா இடத்திலும் அன்பு வைத்தார். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும்ன்றார். ஒருவரிடத்துல வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறது, குறைஞ்சு போகும்னு சொல்லலையே. அப்ப ஆண்டவரிடத்தில் உள்ள அன்பும் அதிகரிக்கிறது, உடன் விசுவாசிகளிடத்தில் உள்ள அன்பும் அதிகரிக்கிறது. ஆண்டவரிடத்தில் உள்ள அன்பு சரி, எல்லா பரிசுத்தவான்களிடத்தில் உள்ள அன்பு சரி. இப்போ இவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்குங்க பைபிள் உள்ள சத்தியம். நாம் ஆண்டவரிடத்திலும் விசுவாசம் வைக்க வேணும், அவருடைய ஊழியக்காரத்தில் விசுவாசம் வைக்க வேணும். கர்த்தரிடத்திலும் பிரியமா நடக்கணும், மனுஷரிடத்திலும் பிரியமா நடக்கணும். கர்த்தருக்கும் பயப்பட வேணும், அதே சமயத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் பயப்பட வேணும். தாவீதுக்கும் கர்த்தருக்கும் பணிய வேண்டும், தாவீதுக்கும் பணிந்து கொண்டால் பணிய வேண்டும். கர்த்தர் பேரில் நம்பிக்கை, அதே சமயத்தில் தீர்க்கதரிசியின் பேரில் நம்பிக்கை. கர்த்தருக்கு செவி கொடுத்து கடைசியில் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிற காரியம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை ஏற்றுக்கொள்றாங்க, அதே சமயத்தில் அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்றாங்க. கர்த்தரை பின்பற்றாங்க, அவருடைய ஊழியக்காரர்களை பின்பற்றாங்க.
கர்த்தரிடத்தில் அனுபவிக்கிறாங்க, அதே சமயத்தில் அவருடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் அனுபவிக்கிறாங்க. இது ரெண்டும் வேணுங்க. நீங்க ஒரு காரியத்தை பரிசோதிக்கிறது தவறு செய்ய மாட்டீங்க என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு காரியத்தை நீங்கள் அதாவது சரி செய்யல தவறு செய்ய மாட்டீர்கள் விசுவாசிகள் என்று நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா? விசுவாசம், பிரியம், பயம், பணிவு, நம்பிக்கை, செவி கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல், ஏற்றல், பின்பற்றுதல், அன்பு. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் இதெல்லாம் ரைட், ஒரு குறைவும் கிடையாது. நீங்க குறை வச்சிருந்தா முதல்ல சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆண்டத்துல குறை வச்சுட்டு நீங்க இந்த உலகத்தை நல்ல வாழ்க்கை செய்ய முடியாது, பரலோகம் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதே சமயம் அடுத்த பக்கத்துல தெரிய பார்த்தா விசுவாசியிடத்துல விசுவாசம், விசுவாசியிடத்துல பிரியம், விசுவாசியிடத்துல பயம், விசுவாசியிடத்துல பணிவு, விசுவாசியிடத்துல நம்பிக்கை, விசுவாசியிடத்துல செவி கொடுத்தல், விசுவாசியிடத்துல ஒப்புவித்தல், விசுவாசிகளை ஏற்றல், விசுவாசிகளை பின்பற்றல், விசுவாசியிடத்துல அன்பு. எப்படி இருக்குது? இதெல்லாம் சரியா இருந்தா பரலோகம் இங்கதாங்க. பரலோகத்துக்குள்ள அப்புறம் போனா போகுது, இங்கதான் பரலோகத்தையே பார்க்கலாம். இதைத்தான் பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கம் போட்டு சரி பண்ணணுமான்னு தெரியல இல்லையா? தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் திடசாட்சியாய் அந்த ஜனங்களை கடிந்து கொண்டார். இது நம்முடைய வாழ்க்கை, இது ரொம்ப வேணும். அடுத்த பக்கம் சரியா இருந்தா நம்மளை உலகத்துல பிடிக்க ஆளே கிடையாது, நம்மளை ஜெயிக்க உலகத்துல எவனுமே கிடையாது. பரலோகத்தை இங்கேயே பார்க்கலாம். பரலோகம் அதாவது ஆண்டவர் ரொம்பவே மகிழ்ப்படுவார். இந்த உலகத்துல அவருடைய ஆலயம் கட்டப்படும், திரளான ஜனங்கள் ஓடி வருவாங்க. கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். இந்த பக்கம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இருக்குது, அது பிரயோஜனம் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக துதிக்கிறோம். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய போதனைகள் இன்னும் ஏராளம் தாராளமாக இருக்கிறது. அப்படி இருக்க இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாங்கள் என்ன போதிக்கிறது என்றே விளங்கவில்லை. கர்த்தாவே, நாங்கள் தேவனுக்குரிய காரியத்தில் கர்த்தருக்குரிய காரியத்தில் சரியா இருக்கிறோம் என்ற சில சமயத்தில் நினைக்கிறோம். அதில் எங்களுக்கு ஏகப்பட்ட தவறுகள் இருக்கிறது. அவரை நாங்கள் போதுமான நிலைமையில் விசுவாசிக்கவில்லை. சொல்லப்போனால் போதுமான நிலைமையில் நாங்கள் அவரை பிரியப்படுத்தவில்லை. போதுமான நிலைமையில நாங்கள் அவருக்கு பயப்படவில்லை, அவருக்கு செவி கொடுக்கவில்லை, அவரை பின்பற்றவில்லை, அவரை பணியவில்லை, அவரிடத்தில் அன்பு கூறவில்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடன் விசுவாசிகளிடத்தில் கர்த்தாவே, இந்த காரியங்களெல்லாம் காணப்பட வேண்டும் என்பது சத்தியம் அல்லவா? இதெல்லாம் எங்களுடைய விசுவாசிகளுக்கு நாங்கள் செய்யக்கூடும் என்றால், ஊழியக்காரர்களுக்கு செய்யக்கூடும் என்றால், எங்கள் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார், எவ்வளவு மகிழ்ப்படுவார். ஆண்டவரே, எங்களுக்கு வந்திருக்கிற குறைகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் சரியா இல்லாதனால்தான் எங்களுடைய உடன் சகோதரத்தில் இந்த காரியங்களை எங்களால் செய்ய முடியாமல் தவிக்கிறோம். செய்யவில்லை என்ற உணர்வு எங்களை வாட்டி வதைக்கிறது. அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் என்ன காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ, அதுமாதிரி ரட்சகரே, அது எங்களுடைய உடன் விசுவாசிகளிடத்தில், எங்களுடைய ஊழியக்காரத்தில், எங்களுடைய மூப்பரிடத்தில், எங்களுக்காக எங்களை போல தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களிடத்தில் இந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு உணர்வை தாரும், எங்கள் உற்சாகத்தை தாரும். இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, இந்த ரெண்டு காரியங்களும் சரியா இருந்தால் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு விதமான தடையும் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையை முன்னேறும், நாங்கள் வெற்றி பெறுவோம். கர்த்தாவே, எங்களால் ஆலயம் கட்டப்படும். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்கள் எல்லையில்லாத விருத்தி அடையும். அன்பை பார்க்கும்போது உலக ஜனங்கள் அதிசயப்பட்டு போவார்கள். உலகம் பரலோகம் போல காட்சியளிக்கும். ஆண்டவரே, உம்மை பொறுத்த மட்டும் உள்ள காரியங்கள் சரி என்கிறதை போல எங்களுடைய உடன் விசுவாசிகளை பொறுத்த மட்டும் உள்ள காரியங்களும் சரியாக்கி கொள்ள ஆண்டவரே, இந்த வேத போதனைகள் எங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இதை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நடைமுறை வாழ்க்கையில இதை நாங்கள் சரிபடுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனங்கள் கேட்ட உடைய மக்களை ஆசிரியம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஜெபம் கேட்டவெல்லாம் துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவுள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்மனவரோடும் உலகெங்கிலும் உள்ள மக்களோடும் என்றைக்கு என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென்.